செஞ்சிருக்காங்க. ரொம்ப கிளாஸ் பண்ணலாம் அதுக்கு. இவங்க என்ன செஞ்சாங்க? தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. முக்கியமாக தமிழ் படிக்க மாட்டேன், தமிழ் வந்து எழுத மாட்டேன், தமிழ் பேசுறேன். அவ்வளவுதான். இதான் தெரியாது. அதை எல்லாத்துக்கும் நம்ம சுத்தா போவாங்க. எல்லாம் புரிஞ்சவங்க ஏற்கனவே கிளாஸ் வந்துருப்பீங்க. இது வந்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு எக்ஸாம் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா உங்களுக்கு டிப்ளமா கிடைக்கும். 2 யூனிட் டிப்ளமா கிடைக்கும். சரிங்களா? ரைட். வெரி குட். நம்ம போட்டுருக்கு. என் பேர் சிவா பி. ஃபாதர் டீனேஜ். நெக்ஸ்ட். டீனேஜ் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் காம்ப்ளிமெண்டரி மெடிசன். அதாவது அவங்களே கூப்பிட்டு எங்களுக்கு வந்து நீங்க நல்லா செய்றீங்க, உங்களுக்கு டிப்ளமா கிளாஸ் கொடுக்க போறேன். அவங்களே வந்து நான் தான் போய் கேட்கல சார். அவங்க பார்த்தாங்க நல்லா செய்யறாங்க, ரொம்ப சூப்பரா ஹீல் பண்றாங்க. ஆனா முக்கியமா வந்து என்ன பண்றாங்க? டிசிஎம், சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன் அண்ட் அக்யூபங்க்சர். உங்களுக்கு தெரியும் அவர் நம்ம ஆந்தோனி சூர்யாவா எல்லாமே படிச்சிருக்கீங்க. அவங்க போயிட்டு அவங்க படிச்சு எல்லாம் டிப்ளமா வாங்கியிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன், அக்யூபங்க்சர் நம்மளுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க. சரி மாற்று முறை மருத்துவத்திற்கான திறந்த வெளி பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ரைட். நெக்ஸ்ட். டிப்ளமோ வகுப்பிற்கான பாடத்திட்டம். நெக்ஸ்ட். வயது வரம்பு 12 வயசு வரை கத்துக்கலாம். சொன்னா யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த வயசுக்கு கத்துக்கலாம். ஒரு 10 வயசு பையனால பரவாயில்ல, 100 வயசு தாத்தா வரைக்கும் கத்துக்கலாம். இந்த வாரம் சுத்துற வேலை தான். அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சுத்துறாங்க, நான் செய்யறேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட். அவங்க புரியுறாங்க. ஒரு காரணமா அவங்க பார்த்துருக்காங்க. குடும்பம் அவங்களுக்கு பாருங்க, வயசானவங்க கிழமை எல்லாமே கொடுத்தாங்க. இந்த பாட்டு எப்ப செஞ்சாங்க மேடம்? யாரும் நண்பர்கள் பாட்டு செஞ்சாங்க. இந்த பாட்டு எப்ப செஞ்சாங்க? அந்த பாட்டு யார் நண்பர்கள்? எத்தியோப்பியால சாப்பாடு இல்ல, எத்தியோப்பியால எல்லாரும் வந்து இந்த பாட்டை படிச்சு அந்த காசு எல்லாத்தையும் அனுப்புறாங்க மேடம். இப்ப அப்புறம் இல்ல போயிட்டாங்க. ஆனா அந்த பாட்டு இருக்கு. கொடுப்போம். என்ன கொடுக்க போறோம்? நம்ம காசு இருக்காது, அன்பை கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம். ஒரு வீட்டுல பிள்ளைங்க எத்தனை சாப்பாடு இருக்கு மேடம்? அது போய் கொடுங்க. ஒரு வீட்டுல பணக்காரங்க எத்தனை சேலை வச்சிருக்காங்க மேடம்? சொல்லுங்க மேடம். மேடம் எத்தனை சேலை வச்சிருக்கீங்க? எத்தனை பட்டு சேலை வச்சிருக்கீங்க? எத்தனை சேலை புடவை எத்தனை பட்டு புடவை வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. ஒரு லேடி வந்தாங்க ஆந்திரால. 1200 இல்ல, அவருக்கு ஒரு சேலை வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு சேலை, பட்டு சேலை. சும்மா அப்படி வைக்குது. பெருமை சொல்றாங்க சார், அவங்க சார் என்னதுக்கு மேடம் புரியும்? என்னதுக்கு ஒரு 10 10 அவங்க 10 10 அண்ணாட சேலை கட்டுறாங்க. அவருக்கு சேலை 2 வருஷம் 10 சார் கொடுக்குறது சார். நம்ம இருக்கு அவங்க குழந்தைல அந்த பிறகு சார், அந்த பிறகு துணியெல்லாம் போடுவாங்க இவங்களா. அதான் கருவா. என்ன மேடம்? இதான் கருவா. அந்த பிறகு கருவாட துணியெல்லாம் போடுவாங்க. சேலை வாங்க கெட்டி சொல்லுவாங்க. நீங்க ரோட்ல போயிட்டு துணியில இந்த மாதிரி நடக்கும். நம்ம செய்யக்கூடாது மேடம். என்ன ஆனந்தம் சார், அதை வந்து பாய்க்கணும். வச்சுட்டு கொடுங்க. அதே ஒரு டீச்சர் வந்தாங்க மேடம், ஒரு லேடி வேலை கிளாஸ்ல தமிழ் சென்னையில வந்து மேடம் அந்த முதல் வேலை வீட்டுக்கு போட்டு அந்த சேலை எடுத்து அவங்க வேலை இருந்தாங்க. அவங்க தான் அடுக்கிற சேலையெல்லாம் பார்த்து மேடம் ஒரு சேலை கொடுத்து பார்த்தா அவங்க எப்படி ஒரு நன்றி இருப்பாங்க. சார் சொல்றது புரியுங்களா? பீரோனவே சேலை அடுக்குது, வேலைக்கார வச்சு அடுக்கிறோம். அவங்க பட்டு புடவை கண்ணை கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஐயோ இவ்வளவு புடவை நம்ம வச்சுக்கிறாங்க, நமக்கு மாதிரி ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு மனசுல நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? அதை தான் சார் சொல்றேன். அடுத்த நாள் அவங்க கூப்பிட்டு வந்தாங்க மேடம். சொன்னாங்க சார் வந்த வரையில என் வேலை சொல்றேன் சார். சார் சொன்னதுக்கு பிறகு அந்த புடவை சரி வேலைக்காரை கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட புடவை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. கொண்டு போற எத்தனை சேலை எரிக்கிறீங்க மேடம்? மயான எரிக்கிறீங்க. எத்தனை சேலை வந்து இதுக்கு எரிக்கிறீங்க? உங்களை ஓமத்துக்கு எரிக்கிறீங்க. பட்டு புடவை
ஏன் தெரியுமா சார்? ஒரு தடவை ஒரு படத்துக்கு போனா ஒரு ஓவர் போனேன் எல்லாம் கேட்கறான். அப்படி இரும்பு வருது, இரும்பு வருது, சில்வர் மேடம், சில்வர் சில்வர் போட்டு அப்பா புரியுது. நைமான்சிங் சார் இருக்கு நான் தேவையா சார் இல்லுக்கு மேடம் அதெல்லாம் போட்டு பண்ணாதீங்க, மக்களை கொண்டே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சார். அவ்வளவுதான். சரி சொல்லுங்க மேடம். இந்த மாடல் நம்ம பிராணா வைத்தியில இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. டிப்ளமோ இந்த 10 மாடல்ஸ் தான் இந்த 3 நாளைக்கு நம்ம எடுக்க 3 நாள் கவர் பண்ணோம் சார். கவர் பண்றாரு சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்ம போய் தொகுதி 1 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்ன நீ சொல்றாருன்னா பிராணா சிகிச்சையை பற்றி புரிந்து கொள்ளுங்க. எப்படி பிராணா பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி மேடம். நம்பர் 2 நம்ம தொகுதி 2 என்னன்னா எங்க இந்த பிராணா வருது, பிராணா எங்க இருந்து வருகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிராணானா என்னங்கிறது ஒண்ணு, பிராணா எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம 2 நம்ம கிட்ட இருக்கா, நம்ம மூச்சுல வருதா, நம்ம சாப்பாடுல வருதா, குடிக்கிற தண்ணியில வருதா, அல்ல தியானம் பண்ணும்போது வருதா, அல்ல பிரார்த்தனை பண்ணும்போது வருதா, நம்ம பல மாதிரி பிராணா வந்து சேரணும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓகே, இது மாடல் 2. அப்புறம் மாடல் 3 மேடம். மாடல் 3 வந்து ஹியூமன் எனாட்டமி, மனித உடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அத பத்தி டீடைல்ஸ் வந்து மாடல் 2ல இருக்கு. ரொம்ப சொல்றாங்க, என்ன சுகர்னு சொல்றாங்க மேடம். ஆனா இது என்ன காரணம், என்ன உற்பத்தி பண்ணது யாருக்கும் தெரியாது. எங்க டேங்க்குக்கும் தெரியாது, எங்க கிட்னி கூட தெரியாது. ஆனா 100 மந்திரம் சொல்லிருக்காங்க. நானும் உறுதி என்னன்னு தெரியாது சார். என்ன சார், எங்க நீ போனாலும் மேடம் எந்த கோவில் கூட இது கத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களே தெரியாது. காய்கறி சொல்லுவாங்க மேடம், ஆனா உண்மைக்கு என்ன யாருக்கும் தெரியாது மேடம். இதுதானே முக்கியம் மேடம். இது எவ்வளவு கஷ்டப்படுது நம்மளுக்கு. ஒரு தூங்குறது எந்திரிக்கிறது கீழே ஹார்ட் இருக்குது, ஹார்ட் எவ்வளவு நம்ம மீட் பண்ணுது மேடம். உள்ளுக்குள்ளே மீட் பண்ணோம். அத பார்த்தா சொல்லுவான் டாக்டர் ஹார்ட் இஸ் பீட்டிங், சைல்ட் இஸ் வெரி குட், ஹார்ட் பீட் பண்ணல வெளியே கேட்க சொல்லுவான். ஆமா இல்லையா மேடம்? அதாவது கரு கூடுது இல்லீங்களா, அப்படியே ஹார்ட் பீட் பண்ணும், அப்பவே ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியே டெவலப் பண்ணும். வேலை செய்யா ஓகே ஹார்ட் பீட் இல்ல டக்குனு அபார்ஷன் பண்ணிடுறார் டாக்டர். நீங்க அத தான் சொல்றேன். ஆமா இல்லையா மேடம்? எஸ் சார். அது வீக்கா இருக்கு பேபிக்கு, இது வராதுன்னு கிளம்பிடுவாங்க. ஆமா இல்லையா மேடம்? அது வேலைன்னா அது கருவே வருது மேடம். அந்த ஹார்ட் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த ஹார்ட்ல எப்படி வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுது, நம்ம பிடிபிடி கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், தாலமஸ், இது எப்படி இது மாத வலி வருது, மாத வலி நிக்காம வருது, இந்த மாசம் போயிருச்சு, அடுத்த மாசம் வரல, 2 மாசம் இல்ல, இதெல்லாம் கண்டுபிடிக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு, எதுவும் ஆன் பேலன்ஸா இருக்கு, அதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். கத்து கொடுப்போம் எப்படின்னு தான் என்ன டாபிக், சிவன் என்ன டாபிக். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தொகுதி 4 மனித சக்தி உடலை பற்றி அறிதல். ஒரு எனர்ஜி ஃபீல், சக்தி உடலை பத்தி அது தெரிஞ்சுக்கிறது. எப்படி நம்ம ஹீல் பண்ணோம் உதாரணம் தொடாம ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம சுத்தி இருக்கு. கேஸ்ட்ரிக் பெயின் எப்படி போகும், யாருக்கு கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கு? அதாவது வயிறு உப்பசமா இருக்கு, அஜீரணமாகல, புளியாம இருக்கு, நெஞ்சு கருப்பு இருக்கு, அப்படிங்கிறவங்க யாரோ ஒருத்தர் இருந்துச்சு. சரி, யாருக்கு கேஸ்ட்ரிக்? யாரா இருக்கீங்களா? வாங்க சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ போ சீக்கிரம் வாங்க. மேடம் நல்லா இருக்கு, டைம் இல்ல, வாடா வா, போனா போ, சரியா போச்சு. அவ்வளவுதான் மேடம், எல்லாம் வராங்க, 2 பேர் வாங்க, எல்லாரும் வந்துருங்க. சூப்பர். சரி, நீங்க போய் பாருங்க சார். வாங்க. சொல்லுங்க. வார்டு வச்சிட்டீங்களா? உங்க வார்டுங்க இல்ல, நீங்க யாரு மேடம்? எக்ஸ்ட்ரா கையில வச்சிருக்கேன். எல்லாம் வார்டு வச்சிருக்கீங்க, ஆனா இது செய்ய தேவை இருக்கீங்க. எப்படி மேடம்? வேத்தா வந்தாங்க. இப்ப பாருங்க, வயிற்று உப்பசம், நெஞ்சு கரிப்பு, நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க எப்படி ஹீல் பண்ணிக்கிறாங்கன்றத சார் சொல்லி தராரு, பாத்துக்கோங்க. இதான் எப்படி ஹியூமன் எனர்ஜிகளை கண்டுபிடிக்கிறது, எப்படி ஹீல் பண்றீங்க. இறைவன் ஒரு டூல் கொடுத்திருக்காரு சிம்பிளா பண்றதுக்கு. நான் கொடுக்குறேன், இறைவன் கொடுத்தாரு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். புரியுதா மேடம்? புரியுதா? சரி, உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? உங்களுக்கு 1 இயர் இருக்கு. மேல அப்படி நெஞ்சு கருக்குதா? இப்ப கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கா உங்களுக்கு? இப்போ வலிக்கிறவங்க மட்டும் தான் சார் வரணும். இப்போ இருக்கணும். இப்போ இருக்க மேடம். கேளா புரியணும். அதாவது இப்போ வலி இருந்தா தான் உங்களுக்கு ஃபீலிங் பண்ணா சரியாச்சான்னு தெரியும். அதுக்காக வலி இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்றாங்க. உங்க பேர் என்ன? கங்கா. உங்க பேர் என்ன? கவிதா. சார் வாங்க. வாங்க நீங்க எடுங்க. நீங்க கீழ இருங்க. சரி, இவங்க யார் ஹெல்ப் பண்ண போறீங்க? கை தூக்குங்க.
புது ஆளு. இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்க உங்களுக்கு சொல்லி தராரு சார் எப்படி ஃபீலிங் கொடுக்கறது யார் மேடம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க வேற உள்ளது சார் ஆட்டிசம் ப்ராப்ளம் சரி ஓகே சார் வேற குழந்தைக்கு கண்டு ஹெல்ப் பண்ணியா ஏறி வா சுகா ஏறி வா என்ன வயசு உனக்கு அதாவது ஒரு 10 வயசு குழந்தை கிட்ட கொடுத்து வாண்ட வச்சு எப்படி ஃபீலிங் பண்றான்னு சொல்லி தராரு பாருங்க யார் வேணாலும் ஃபீலிங் கொடுக்கலாம் கங்கா தானே உங்க பேர் என்ன கவிதா கட்டுவாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க கவிதாவோட கேஸ் கீழ் பண்ண போறீங்க இது இன்ஸ்ட்ரக்ஷன் கால் பண்ணுங்க கீழே போறீங்க சக்தி கோலே கவிதாவோட கவிதாவோட சோளம் பிளக்ஸிஸும் வயிறும் குணப்படுத்துங்க சுத்திங்க நல்லா சுத்திங்க மேடம் குட்டி சாமி மேடம் நான் சாமி Stop. 1, 2, 3. Here, man. One minute. சொல்லுங்க. Healing what? Healing condition. Madam Gangas. Solar plexus. And stomach. சொல்லுங்க. 1, 2, 3. Stop. 1. Just stop. 1, 2, 3. Stop. 1, 2, 3. அப்படி செய்யுங்க. இந்த புள்ள வந்து அவங்க ஹீல் பண்றாங்க. அவங்க இவங்க ஹீல் பண்றாங்க. பாப்பா பண்ணுங்க. செய்யுங்க. நல்லா செய்யுங்க மேடம் குட்டி சாமி மேடம் குட்டி சாமி சாமி வச்சுருந்தீங்க அப்புறம் இங்க கூப்பிடுறது யார் கூப்பிடுவா வீடு யார் கூப்பிடுவா வீட்டுக்காரர் கூப்பிடுவார் வீட்டுக்காரரு அவங்க வீட்டுல சாமி இருக்கா ஆனா வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க வெரி நைஸ் மேடம் நம்மள அப்படியே இருக்கும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க இது வேற இருக்கு நல்லா இருக்கு மேடம் எப்படி இருக்கு வெளியே கொஞ்சம் பாருங்க 10 எவ்வளவு குறைஞ்சிருக்கு 8 குறைஞ்சிருக்கு 8 ரிமைனிங் 8 இருக்கு செய்யுங்க கங்கா வந்து அவங்க ஹீல் பண்றாங்க இந்த பொண்ணு வந்து கங்கா ஹீல் பண்ணுது இந்த பொண்ணு எங்கே வேணா ஹீல் பண்ணலாம் அங்கே உட்காந்து ஹீல் பண்ணலாம் இங்கே உட்காந்து ஹீல் பண்ணலாம் சென்னையில இருந்து ஹீல் பண்ணலாம் டெல்லியில இருந்து ஹீல் பண்ணலாம் ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் ஹீலிங் ஒன் ஹீலிங் கண்டிஷன் கங்கா solar plexus and stomach அவ்வளவுதான் பண்ண வேண்டியது கங்கா வெளியே வந்து உங்களுக்கு 5 குத்துங்க இப்படிதான் no touch no medicine healing ஆனா அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு சாப்பாடா மாற்றணும் ஊர்க்கா சாப்பிடக்கூடாது வேற என்ன மேடம் ஊர்க்காவும் கை சாப்பிடக்கூடாது கோயில்ல போட்டு புளி சொல்லி ஃப்ரீயா கேட்கக்கூடாது புளி சம்பந்தப்பட்ட எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு சார் அவ்வளவுதான் ஏன் மேடம் கோயில்ல புளி சொல்லி போடுறாங்க இவங்களை கேட்க அவப்பாது சொல்ற மாட்டா அவங்கள திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஏன் மேடம் புளி சொல்லி கோயில கொடுக்குறாங்க கிடையாது பொங்க சோறு சாயங்காலம் கெட்டு போயிடும் பூசை நாளைக்கு காலையில் அப்படியே இருக்கும் நீங்க எங்கேயிருந்து காசுக்கு போவீங்க ட்ரெயின்ல எத்தனை நாள் மேடம் இல்ல ஒரு 2 nights 1 day 2 days 1 night 2 days நான் போயிருக்கேன் நீங்க போயிருக்க மேடம் என்ன கட்டிட்டு போவீங்க புலிசோறு ஏன் கேளாது ஆனா வயிற்றுக்கு பிரச்சனை சுத்த மேடம் புலி வந்து ஒரு பாக்டீரியா கூட உயிர் வராது அது வயிறுல போட்டு என்ன ஆகும் வயிறு எவ்வளவு இருக்கு 6 உங்களுக்கு 3 இருக்கு செய்யுமா என்ன அந்த வயல போட்டுருவீங்க போட்டுருவீங்க அப்புறம் புரிசம் போட்டுருவீங்க போட்டுருவீங்களா புரிசம் இப்ப இல்ல இங்க போட்டுருவீங்களா வேற என்ன பருப்படு என்ன ஒவ்வொரு பேரும் வடை குழம்பா வடகரி சென்னை ஸ்பெஷல் வடகரி அது பார்த்தாலே பயமா இருக்கு எவ்வளவு புளியா இருக்கு மேடம் புளி இருக்கு புளி போடணும் எப்போ படகு பத்தி தெரியும் சார் நான் போய் சாப்பிடுறேன் போறேன் எப்படி புளிக்காது புளி குழம்பா புளி குழம்பா இது புளிக்குது பார்த்தா புளிக்குது சார் நாங்கள ஒன்னு வெச்சா புளிக்குதுன்னா அது வேணாங்கறாங்க ஒரே வார்த்தை அவ்வளவுதான் ரொம்ப மசாலாவா அப்ப 5 நிக்குது மேடம் இப்ப வலி எங்க இருக்கு
அது கீழே வயிறு மேடம் வேற எதுவும் இருக்காது. வேற எதுவும் இருக்கு வயிறு அந்த போயிட்டு வேற எங்கேயும் இருக்க வந்து இது குடலா இருக்கும். இது குடல மேடம் குடிங்க கங்கா பாத்துங்க. ஃபீலிங் வாஷ் ஹீலிங் கண்டிஷன் பெயின் ஏரியா என்ன மேடம் கவிதா டச்சிங் எங்க தொடர்ந்து ஹீல் பண்ணுங்க. ஹீல் பண்ணோம் இப்போ தெரியாது என்ன இருக்குனாங்க உள்ளுக்கு பெரிய கொண்டு இருக்கும் சிறு கொண்டு இருக்கும் எல்லாம் புண்ணா இருக்கும் மேடம். புண்ணா இருக்கும் மேடம் புரியுதுங்களா? டாக்டர் எப்படி கண்டுபிடிப்பா? டாக்டர் புண்ணை எப்படி கண்டுபிடிப்பா? உள்ளுக்கு ஒரு இது விடுவான் கேமரா விடுவான் இங்கேயே விடுவான் இங்கேயே விடுவான். ஆமா அதை பண்ணாங்களா? பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. ஆல்சர் இருக்கு. ஆல்சர் என்ன மேடம்? வயசு என்ன? ஆல்சர் என்ன? புண்ணு வாயில ஆல்சர் வரும் சாப்பிட முடியுமா? அது உள்ளுக்கு இருக்கு என்ன பண்றது? சாப்பாடு மாத்த சொன்னா டாக்டர் அந்த உள்ளுக்கு போட்டவன் சாப்பாடு மாத்த சொன்னா சொல்ல மாட்டான். திரும்பி வாங்க சொல்லுவான். ஏன் சொல்றாங்க? டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனா சாப்பாடு மாத்த சொல்லவே மாட்டாங்க. அவன் சொல்லுவாங்க எத்தனை சொல்லுவாங்க சாப்பாடு மாத்துன்னு மாத்திரை கொடுப்பாங்க சாப்பாட்டை மாத்துங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாரு சார். மேடம் எவ்வளவு டாக்டர் பாத்தீங்க இந்த வலிக்கு எவ்வளவு சாப்பாடு மாத்த சொன்னானா? அவ்வளவுதான் மேடம். நிரந்தர தீர்வு வந்து ஃபுட் மாத்திரை தான் நிரந்தர தீர்வு. அவன் சொல்லவே மாட்டான். திருப்பி வா மருந்து வாங்கிட்டு போ இது பார்த்துட்டு போ நல்லா அவன் வேலை இருக்காது மேடம். டாக்டர் இருக்காங்களா? சொல்லுங்க மேடம் சொன்ன சொல்லுங்க. எந்த டாக்டரும் சாப்பாடு மாத்த சொல்ல மாட்டாங்க கேஸ்ட்ரிக் பெயினுக்கு. டாக்டர் சப்போர்ட் ஆகிங்களா? சொல்லவே வேண்டாம் மேடம். திரும்பி வா மண் சாப்பிடு அவ்வளவுதான். அந்த மாத்திரை வந்து ஆன்டி ஆசிட் பெயின் அது வந்து உங்க வயிற்று புண்ணை வந்து நல்லா ஆக்காது. அந்த மாதிரி பண்ணுமா காலங்காத எந்திரிச்சு மேடம் போயிட்டு 5 செம்பருத்திப்பூ சாப்பிடுங்க. செம்பருத்திப்பூ சொல்றேன். காலையில பல்ல வலிக்கிட்டு நல்லா ஒரு அரை தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு 5 செம்பருத்தி பூ அது கீழே அந்த பச்சை காட்டி அந்த பூவை போட்டு மெல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் மெல்லிட்டு சாப்பிடுங்க. அதான் அவங்க பசியாக ஒரு 2 வாரம் சாப்பிடணும். அப்புறம் பாருங்க கேஸ்ட்ரிக் பெயின் எல்லாமே காணப்படும். ஆனா அந்த 2 வாரத்துக்கு கோபி குடிக்க கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி சாப்பிடக்கூடாது, வெள்ளை மாவு சாப்பிடக்கூடாது. அப்புறம் பாருங்க நல்லா உள்ளது. ஊறுகாய் சாப்பிடக்கூடாது. மேடம் எவ்வளவு வலி அந்த பண்ண சுத்தி பார்த்தீங்களா? சொல்லுங்க அது பால் சுத்திட்டு இருக்கு. எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. ஜீரோ ஜீரோ பார்த்தா வேலை நம்ம கையில நல்லா இருக்கு ஜீரோ சொல்லுங்க. நமக்கு சுத்தமா சரியாயிடுச்சுன்னா ஜீரோ சொல்லுங்க. சுத்தமா சரியா போச்சு நமக்கு ஜீரோ அப்படின்னு அவ்வளவுதான். இது கொண்டு போயிட்டு எண்டோஸ்கோப் பண்ணி மருந்து சாப்பிட்டு எவ்வளவு காசு தேவைப்படும் எண்டோஸ்கோபிக்கு? எண்டோஸ்கோபி வந்து மேடம் இட் இஸ் a operation theater procedure. சும்மா போடணும் உள்ளுக்கு அனிசெப்டிக் வரணும் தூங்க வைப்பான் உள்ளுக்கு போடுவான் கண்டுபிடிச்சு மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டான் மேடம். உங்க வழி இருக்கு கம்மியா முடியாது. நம்பர் கொடுங்க 2 நீங்க வலிக்குது குடிங்க. எல்லாரும் வாங்க. இப்ப என்ன மேடம் எல்லாம் வாங்க. சக்தி கோலை எவ்வளவு வருதோ அந்த சக்தி கொடுத்து கவிதா எங்க தொடராங்களோ அந்த வலி எடுத்த குணப்படுத்தி செயல்படுத்துங்க. 1 2 3 stop 1 2 3 அப்படி செய்யுங்க மேடம். வலி இருக்கிறோம்னா கை தூக்குங்க. அவ்வளவுதான் செய்யணும். சாப்பாடை மாற்றணும். இது வந்து ஒன்றும் நடக்க போகுது. நீங்க
இது என்ன பாருங்க அது பண்ணதா பண்ண போறா சார் போதும் எப்படி மேடம் இப்படி வரீங்க பாத்தியா வந்தா வந்து காத்திரிக்கை சொல்லுங்க சொல்லுங்க அடுத்த நமக்கு நியரிங் 1 அப்புறம் எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது இந்த வழியில எத்தனை புண்ணு மேடம் இருக்கு சொன்னா எவ்வளவு புண்ணு சொன்னாங்களா பேண்ட் எவ்வளவுனா 15 years டேப்லெட் அப்ப பண்ண டேப்லெட் வலி குறைக்குது குணப்படுத்துறதுக்கு இல்ல வலியை குறைக்கிறதுக்கு 15 years மேடம் எவ்வளவு மாசம் சாப்பிடுவீங்க சாப்பிடுவீங்களா கணக்கே கிடையாது பாருங்க எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க மேடம் நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் உங்க தங்கச்சி நினைச்சு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு சகோதரி நினைச்சு ஹெல்ப் பண்ணுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சு ஹெல்ப் பண்ணாதீங்க சார் தப்பு சார் இந்த மாடல் வச்சுட்டு இப்போ நீ சார் சொல்லி கொடுத்துருக்காரு யாராவது இந்த மாதிரி பிரச்சனைனா தாராளமாக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு சார் எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க மேடம் அவருக்கு இறைவன் ஒரு கனெக்ஷன் வருவாரு மேடம் நான் சொன்ன கேள்வி கேட்கிறேன் மேடம் எவ்வளவு சாமி கும்பிடுங்க கடவுளே நல்லா கும்பிட்டுருக்கீங்க எத்தனை கோயிலுக்கு போய் சுத்திருக்கீங்க எல்லா கோயில் எத்தனை புஷ்பம் போயிருக்காங்க அந்த கிரிவலை போனீங்களா கால் வலிச்சிச்சா கால் வலிச்சிச்சான்னு கேட்டேன் கால் தொப்பை வந்திருக்கா அந்த சூட்டை நடப்பாங்க சார் கால் கும்பிட்டு அந்த சூட்ல அவ்வளோ சார் பாத்தீங்களா மேடம் இது நல்லா இருக்கா மேடம் நான் சொல்றேன் ஜீரோ என்ன பண்றீங்க மேடம் வீட்டுல போயிட்டு சாப்பாடை மாத்துங்க ஃப்ரீயா கூட சாப்பிடாதீங்க குழம்புலாம் வேண்டாம் மசாலாலாம் வேண்டாம் உப்பை குறைங்க உப்பை ரொம்ப குறைங்க மேடம் அந்த மோர் மிளகா சாப்பிடாதீங்க அது ஃபுல்லா உப்பா தான் உள்ளுக்கு இருக்கும் ஒரு கையில புண்ணு இருக்கு மேடம் உப்பு தண்ணி ஊற்ற முடியுமா ஏன்னா உள்ள புண்ணு இருக்கு போயிட்டு 5 சம்பளத்தை போய் தேடணும் நீங்க என்ன மேடம் கிடைக்கும் போயிட்டு 5 சம்பளம் பாருங்க பாக்க பச்சை காட்டிட்டு நல்லா மென்னு முழுகிடு போயிட்டு எல்லாம் சொல்லுங்க சார் இது சிம்பிள் டெக்னிக் தான் நான் ஒன்றும் புதுசா சொல்ல வானத்தை ஹீல் பண்ணும் புரியுதா மேடம் நீங்க என்ன சாப்பாடு போட போறாங்க மேடம் விஜயா தயிர் சாதமா சாம்பார் சாதமா சார் நான் அதெல்லாம் போட மாட்டேன் சார் விஜயா மேடம் வாங்க லஞ்ச் என்ன போடுறீங்க அப்படி இந்த மாதிரி போடுங்க மேடம் வெளியே போயிட்டு 2 வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க இல்ல சார் சொல்றாங்க இவங்களுக்கு 2 வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க புரியுதா மேடம் அது புளிமையா கொடுக்கும் அது புளிக்காது இது மேடம் நல்லா இருக்கும் உங்களுக்கு மேடம் சரியா ஒரு கேரட் சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிடுங்க கேரட் நீங்க லஞ்ச் என்ன சொல்லுங்க நீங்க லஞ்ச் வந்து மில்லட் ஃபுல்லா மில்லட் போட்டு 80% வெஜிடபிள் 20% கார்போ வெரி குட் அந்த மாதிரி நாங்க சீக்கிரம் நாம சாப்பிடுறோம் நான் பாப்பேன் சரி थैंक यू அவங்க சொல்லுங்க थैंक यू everybody everybody and thank PVH all volunteers இங்கிலீஷ் டீச்சர் ஸ்கூல் டீச்சர் இப்போ போயிட்டு மேடம் இருங்க மேடம் இப்போ போயிட்டு உங்க ஸ்டூடெண்ட் கத்து கொடுங்க அந்த மாதிரி கஷ்டப்படாது இப்பயே ஆரம்பிங்கன்னு சொல்றோம்